ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் என்ன இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா SUVEN லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோக்கு மேலவே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே பேட்டர்ன் பேஸ் பண்ணி என்ட்ரி தான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா, உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பிளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா வீடியோமே பாருங்கள். இந்த எல்லா வீடியோமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறேன், எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக வந்து தெரிய வரும். ஸோ இந்த பிளேலிஸ்ட் மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது ஃபுல்லாகவே ஸ்விங் ட்ரேட் மட்டும்தான். சரிங்களா, சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்விங் என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்விங் என்ட்ரி கிடைக்கிறோம், எத்தனை கன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ பை பண்ணுறதுக்கு. ஸோ அது என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி என்ட்ரி வேறு ஏதாவது ஸ்டாக்கில் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஒன் டே சார்ட் வச்சுருக்கு, அதை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு பாருங்கள், இன்னொரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா, நம்ம பார்க்கும்போதே கிளியராக தெரியுது ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள், நான் ஒரு 200 EMI வந்து போடுறேன். ஓகே, 200 EMI பாருங்கள். 200 EMIயில் ஒவ்வொரு வாட்டியும் 200 EMIயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 200 EMIயில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்லைன் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, ட்ரெண்ட்லைன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, இங்கே ஒரு சப்போர்ட், கிட்டத்தட்ட 4வது டைம் இந்த இடத்துல இதே ட்ரெண்ட்லைனில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கன்ஃபர்மேஷன். சரி ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து ஒரு 3வது முக்கியமான கன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. சரிங்களா, இந்த பேட்டர்னை வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே, இது மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைன். சரிங்களா, மொத்தம் 3 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து கீழே உள்ள சப்போர்ட் லைன். சரிங்களா, இதை கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி மூவ் ஆகிட்டு போன மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியுதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரைசிங் சேனல். சரிங்களா, மார்க்கெட் என்ன நடந்திருக்கு சொல்லி பாருங்கள். மார்க்கெட் வந்து ஒரு சேனலுக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு அப்சைட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சேனலுக்குள்ளே மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா, இங்கேருந்து லோவை தொடுது, மறுபடியும் கையை தொடுது, மறுபடியும் லோவை தொடுது, மறுபடியும் இப்போ கையை தொட்டு மறுபடியும் லோவில் இருந்து மறுபடியும் மேலே போய் கையை தொடுறதுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. சரிங்களா, இதுதான் வந்து நம்மளோட பேசிக்காக வந்து நம்ம இது என்ட்ரி எடுக்கிறதுக்கான 3வது கன்ஃபர்மேஷன். சரிங்களா, சரி ஓகே. இப்போது நம்ம வந்து எங்கே என்ட்ரி எடுக்கலாம், என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று கண்டிப்பாக வேணும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அதே மாதிரி டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வேணும். அப்படி தானே? சரி ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ட்ரி எடுத்து இங்கே புக் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இது என்ட்ரி பாயிண்ட் நான் கரெக்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து பாட்டத்தில் என்ட்ரி எடுத்து இது வந்து டாப்பில் வந்து புக் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சைட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வழக்கமாக வந்து ஒரு பேட்டர்னை வந்து மார்க்கெட்டு பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு பேரலல் பேட்டர்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு பேரலல் பேட்டர்ன் இருக்குன்னு வைங்க. இந்த பேரலல் பேட்டர்னை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அது வந்து பிரேக் அவுட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் இப்படி வந்து இப்படி உள்ள ரன் ஆகிட்டே இருக்குது. ரன் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் ஆகி மேலே போகுது. அப்போ வந்து இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு டார்கெட் எங்கே வச்சோம்னா இதுவும் ஸ்விங் ட்ரேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேட்டர்ன் பேஸ் பண்ணி பிரேக் அவுட் ட்ரேட்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சைட் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது அந்த பேரலல் சேனலுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து பாட்டத்தில் பை பண்ணி டாப்பில் செல் பண்ணுறதை வந்து இன்சைட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேடை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம பண்ண போகிறோம். சரி ஓகே, இதுக்கான எங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். சரிங்களா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து டச் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு நல்ல வால்யூம் கிடச்சிருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால், இவங்க டாப்பில் போய் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோன்னா
டார்கெட்டு கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ எப்போவுமே ஒரு பாட்டத்தில் என்ட்ரி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம பாட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸான சப்போர்ட் எதுன்னு பார்க்கலாம். இப்போ நிற்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் தான், இந்த இடத்துல கூட என்ட்ரி எடுக்கலாம். இது கூட ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் தான் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 95.5 ஓகேங்களா. 95.5ங்கிறது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்துலையும் மார்க்கெட்டை 95 வரும்போது மார்க்கெட்டில் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ண போகிறது கிடையாது. நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாட்டத்தில் நமக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப பெட்டர் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி போகலாம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 92 ஓகேங்களா. 92ல் வந்து பார்த்தீங்கன்னா 92 to 95ன்னு வச்சுக்கலாமே, 92 to 95 ஓகே. இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஸ்டாக் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா. 92 to 95 மேக்ஸிமம் 92 வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து பாருங்கள், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு 4% டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 92 அப்படிங்கிற ப்ரைஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம், 92 அப்படிங்கிற இடத்துல நம்ம பை பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. அடுத்து அந்த பையிங் ப்ரைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 92 நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 93 வச்சுக்கலாம் சரிங்களா. ஆனால் நம்ம ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் இல்லையா 92 to 95 அப்படிங்கிறதுனால. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 93.5 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பை ப்ரைஸாக வச்சுக்கலாம் சரிங்களா. பையிங் ப்ரைஸ் 93.5ன்னு வச்சுக்கலாம், ப்ளூ கலரில் மாற்றிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்டாப் லாஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கடைசி சிங்கியோட லோ ஓகேங்களா. இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ இதோட இன்னும் பெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ இருக்கு இல்லையா, இந்த லோய்க்கில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக தான் போகும், அது கீழே வைக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும் சரிங்களா. 83.83 வச்சுக்கலாங்க சரிங்களா. இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் போகும் சரிங்களா. இது வரைக்கும் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ டார்கெட்டே நம்ம வந்து இங்கே இப்போதைக்கு சும்மா மார்க் பண்ணிக்கலாம் டார்கெட்டை. இது நம்மளோட டார்கெட்டை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாப் லாஸ், இது வந்து ரெட் கலரில் மாற்றிடலாம். ஓகே, இது க்ரீன் கலரில் மாற்றிடலாம், பார்க்க கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா. சரி ஓகே. இப்போ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 1:3 வரதான்னு பாருங்கள். நம்ம எப்போவுமே 1:3 இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ 1:3 வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம அந்த என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். 1:3.49 வருது சரிங்களா. ஸோ 1:3.49 வருது. நம்மளுக்கு 1:3 வந்து இந்த கையில் வந்து நம்மளுக்கு 1:3 வந்துச்சு அப்படின்னா நம்ம அதிலே கட் பண்ணிட்டு வந்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சேஃபான என்ட்ரியாக இருக்கும் சரிங்களா. சேஃபான எக்ஸிட்டாக இருக்கும். இந்த கை வந்து எப்பவுமே ப்ரீவியஸ் கை அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணி நம்ம மார்க்கெட் மேலே போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா வேறு. அப்போ வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிபனாச்சி எல்லாம் ட்ரா பண்ணி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இதை நம்ம இன்சைட் ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் வந்து ரைசிங் சேனல் சரிங்களா. ரைசிங் சேனல் எப்போவுமே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் பிரேக் பண்ணி தான் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு 80% ஆஃப் டைம் வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ பாட்டத்தில் பிரேக் பண்ணுதுன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த கையை வந்து கையில் வந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஹை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து நம்ம வந்து நம்மளோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஹை வந்து பார்த்திங்கன்னா 124.5 இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1:3 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக 1:3 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ நமக்கு வந்து நம்மளோட ரிஸ்க் ரிவார்டே வந்து இது வந்து கரெக்டாக பூர்த்தி பண்ணுது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த என்ட்ரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அனலைஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலில் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டை பை பண்ணும்போது இந்த ரிவர்சலில் வந்த பிறகு இந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்குதான்னு சொல்லி பாருங்கள். அந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிவர்சல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டார்கெட் வந்து குயிக்காக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் திடீர்னு வந்து இதில் ஒரு 4% மறுபடியும் ஒரு 4% இறங்கி கீழே வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ரிவர்சல் சைன் வந்து கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது எப்போவுமே சேஃபாக இருக்கும். ஆனால் ரிவர்சல் சைனும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட ரிவர்சல் பாயிண்ட் வந்து அந்த 92 to 95லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டிவ் அடை வந்து இது மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் ஏதாவது வச்சுப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. எப்போவுமே பிளைண்டாக வந்து இன்னொருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக என்ட்ரி எப்போவுமே போகாதீங்க. நீங்கள் உங்களோட இதையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஃபெயிலியர் ஆனாலும் சரி சக்ஸஸ் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து அதிலேருந்து ஒரு பாடம் கற்றுக்க முடியும். அடுத்த என்ட்ரி வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் அவ்வளோதான். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லா வீடியோமே பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ.